தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நற்செய்தியாளரான புனித மார்க்குவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். முதலாக நற்செய்தி எழுதியவர் மார்க்கு. தன்னுடைய வார்த்தையால் இறைவனை குறித்த செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தவர். நாமும் நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால் இறைவனை குறித்த நற்செய்தியை மார்க்குவை போல மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நல்வரம் பெற்றிட அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்க போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றுக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் உங்களுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுதும் பெயர்கள் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16, இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளரான புனித மார்க்குவின் விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். புனித மார்க்குவை குறித்து திரு அவை மரபிலே பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. என் மகன் மார்க்கு என்று புனித பேதுரு சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்குவிற்கும் பேதுவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. பேதுருவினுடைய சீடராக மார்க்கு திகழ்ந்திருக்கிறார். அதே போல பவுலின் உடன் உழைப்பாளராக இருந்திருக்கிறார். பர்னபாவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரராகவும் புனித மார்க்கு திகழ்ந்திருக்கிறார். மார்க்குவினுடைய நற்செய்தி நூலின் மையமாக திருத்தூதரான பேதுரு இருந்திருக்கிறார்.
மார்க்கு இயேசுவை சந்தித்தாரா என்பதை குறித்து நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் புனித பேதுருவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் என்பதிலிருந்து இந்த நற்செய்தி, மார்க்கு நற்செய்திக்கான சாராம்சத்தை, இயேசுவை குறித்த செய்திகளை எல்லாம் புனித பேதுருவிடமிருந்து இவர் பெற்றிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னும் மார்க்குவை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை திரு அவை மரபு நமக்கு சொல்லித் தருகின்றது. இயேசு பாஸ்கா விருந்து ஏற்பாடு செய்வதற்கு திருத்தூதர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் இவர்தான் தண்ணீர் குடம் சுமந்து சென்றவர் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல இயேசுவினுடைய அந்த பாஸ்கா விழா, இறுதி ராவுணவு விழா, இவருடைய அறையின், இவருடைய வீட்டின் மேல் மாடியில்தான் நடைபெற்றது என்றும் சொல்லப்படுகின்றது. திருத்துதர்கள் மீது தூய ஆவியார் பொழியப்பட்டதும் அந்த மேல் மாடியில் இருந்த இவருடைய வீட்டு அறையில்தான் என்றும் சொல்லுகிறார்கள். இயேசு கைது செய்யப்பட்ட போது, கெத்சமனி தோட்டத்திலே இயேசு கைது செய்யப்பட்ட போது ஆடைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடிய இளைஞரும் இவராக இருக்கலாம் என்ற செய்தி கூட சொல்லப்படுகின்றது. ஆக மார்க்கு ஒரு முக்கியமான நபராக காட்டப்படுகின்றார். மார்க்கு நற்செய்தியாளர் தான் முதலாக நற்செய்தி எழுதினார். கிபி 64 70 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூலும் மார்க்கு நற்செய்தி தான் என்பதும் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. பவுலினுடைய உடன் உழைப்பாளராக தொடக்க காலகட்டத்திலே மார்க்கு திகழ்ந்திருக்கிறார். பவுலே தன்னுடைய வார்த்தைகளால் அதனை விவரிக்கிறார். மார்க்கு நற்செய்தியாளர் அல்லது மார்க்கு நற்செய்தி நமக்கு தரக்கூடிய வாழ்வியல் பாடங்கள் என்னதை குறித்து நாம் சிந்திக்கலாம். பவுலினுடைய உடன் உழைப்பாளராக இருந்தார். பவுலினுடைய முதல் தூதுரை பயணத்திலே மார்க்கு பவுலுக்கு துணையாக செல்லுகின்றார். அதற்கு பிற்பாடு சிறிது காலத்திலேயே முதல் தூதுரை பயணத்தின் இடையிலேயே மார்க்கு திரும்பி வந்து விடுகிறார். மீண்டுமாக பவுலோடு அந்த தூதுரை பயணத்திலே இணைய விரும்புகிறார். ஆனால் பவுல் மார்க்குவை சேர்த்து கொள்ள விரும்பவில்லை. மீண்டுமாக பவுலினுடைய 2வது தூதுரை பயணத்திலும் பவுல் மார்க்குவை தன்னோடு அழைத்து செல்லவில்லை. ஆனால் பிற்பாடு மீண்டுமாக மார்க்குவோடு பவுல் ஒரு உடன்பாடு செய்து கொள்கின்றார், அல்லது மார்க்குவை குறித்த நல்ல செய்தியை அவர் எடுத்துரைக்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமடலிலே நாம் அதனை காண்கிறோம். 2வது திருமடல் 4வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுவார், என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார், உன்னுடன் மார்க்குவையும் கூட்டி வா, திருத்தொண்டில் அவர் எனக்கு மிகவும் பயனுள்ளவர் என்று அங்கே பவுல் மார்க்குவை குறித்த நற்சான்றை தீமோத்தேயுவிடம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது என்ன காரணத்திற்காகவோ மார்க்கு பவுலிடமிருந்து பிரிந்து வந்த பொழுதிலும், தொடக்கத்தில் பவுல் மார்க்குவை ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும், பின்னாளில் மார்க்குவை குறித்த நற்சான்றை அவர் தீமோத்தேயுவிடம் எடுத்து கூறுவதிலிருந்து மார்க்கு தன்னுடைய வாழ்வினை திருத்தி கொண்டார், அல்லது தான் செய்த தவற்றினை திருத்தி கொண்டார். மீண்டுமாக அவர் நல்ல விதத்திலே பவுலோடு நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இங்கே நல்லதொரு 2வது வாய்ப்பை, தனக்கு கிடைத்த வாய்ப்பை மார்க்கு நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு பவுலோடு சமரசம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். இங்கே மார்க்கு நல்ல ஒரு படிப்பினையை நமக்கும் கற்றுத்தருகிறார். நாமும் பல காரணங்களால் வாய்ப்புகளை இழந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லது தவறான ஒரு செயல்பாட்டினை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், மீண்டுமாக அதனை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே முதலிலே நாம் செய்த அந்த காரியத்தினால் அல்லது தவற்றினால் எல்லாம் முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அதை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வாய்ப்பை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொண்டு செய்த தவற்றை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் தவறிய வாய்ப்பை மீண்டுமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு அழகாக எடுத்து கூறுவதாக பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தியை பார்க்கிற பொழுது அதிகமாக செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும்.
இயேசுவினுடைய சொற்களை விட இயேசுவினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இயேசு அதிகமாக பேசுவதை விட அதிகமான செயல்களை செய்வார். காலை மாலை என்று பாராமல் அதிகமாக நடந்து கொண்டே இருப்பார், மக்களை சந்திப்பார், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார், மக்களை குணப்படுத்துவார் என்று அதிகமான செயல்பாடுகளுக்கு மார்க்கு நற்செய்தியாளர் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொற்களை குறைத்து நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போல மார்க்குவினுடைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது உடனே உடனே என்கின்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். மார்க்கு நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது பார்க்கலாம். ஏறத்தாழ 41 முறை மார்க்கு நற்செய்தியில் உடனே உடனே என்கின்ற வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு உடனே சென்றார், உடனே படகிலேறி அவர்களோடு சென்றார், அவர்கள் உடனே இயேசுவை பின்பற்றினார்கள் என்று உடனே என்கின்ற வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவும் நமக்கு ஒரு அருமையான வாழ்வியல் பாடத்தை கற்றுத் தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். அதை நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுதினம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த வாரம் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்று கால தாமதம் செய்யாமல் அதனை நாம் உடனே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். அன்பு மக்களே, மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு சிறந்த ஆளுமை கொண்டவராக இருந்தார். ஆண்டவருடைய நற்செய்தியை எழுதக்கூடிய பேறு பெற்றவராக இருந்தார். அவர் எழுதிய நற்செய்தியின் மூலமாக இன்று நாமும் அவரை போன்ற நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்கின்ற அருமையானதொரு அழைப்பையும் இன்றைய நாளில் மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் நம்முடைய சொற்களால் செயல்களால் ஆண்டவருக்கு நற்செய்தி பணியை ஆற்றுகிறோமா? நம்மால் முடிந்த மட்டும் வாழும் நற்செய்தியாக நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவுமே வாழும் நற்செய்தியாக மாற முடியும். நாம் அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளில் ஈடுபடுகிறோமா? மார்க்குவை போல உடனடியாக செயல்படுகிறோமா? வெறுமனே சிந்தனையில் மட்டும் நம்முடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ளாமல் அதனை நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய வாழ்வில் வெளிக்கொணர்பவர்களாக நாம் மாறுகிற பொழுது உண்மையிலேயே நாமும் ஆண்டவருடைய நற்செய்தி பணியாளர்களாக, ஆண்டவருடைய உயிர்ப்பின் உண்மையான சாட்சிகளாக மாற முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்ல வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் உயிர்ப்பின் சாட்சிகளாய், அவருடைய நற்செய்தி பணியாளர்களாய் இந்த உலகில் வலம் வர தேவையான இறையருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற நற்செய்தியாளரான புனித மார்க்கு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி வயகராணி மண்மீதிலே புனித மாதுளி. மனோகராணி வயகராணி மண்மீதிலே புனித மாதுளி. புண்ணிய மீனிரை மாதுளி விண்ணவர் போற்றிடும் மாமணி. புண்ணிய மீனிரை மாதுளி விண்ணவர் போற்றிடும் மாமணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுளி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுளி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியாளரான புனித மார்க்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.